ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன், அந்த பாக்யாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சூரியனின் பார்வை, விரயஸ்தானத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். இன்றைக்கி ஒழுங்காக தூக்க முடியாது. ஒன்றா இன்றைக்கி நேற்றுக்கு நைட்டு இன்றைக்கி விடியற்கால ஒழுங்காக தூக்கம் இருக்காது. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கிறதுனால அந்த செலவையும் செஞ்சு உங்களுடைய மதிப்பையும் காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி ஓரளவுக்கு சுமாரான பலன்களை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் வெற்றியடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்திடம் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னும் 3 நாளில் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தை விட்டு பயிற்சி ஆகிறதுனால உங்கள் பேரில் சொல்லக்கூடிய அனைத்து தவறுகளும் நிரூபிக்கப்படாமலே போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களின் தவறுகள் மறக்கப்படும். நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரிக்கிறதுலையோ இல்லை பணம் கொடுக்கறதுலையோ உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை காட்டிலும் உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஜாஸ்தி கொடுத்து அதனால் குடும்பத்தில் நிம்மதியின்மையை ஏற்படுத்துகிறாரு. அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். முடிந்தவரை முன்கோபத்தை குறைப்பது நல்லது. அவருக்கு காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் தந்தைக்கு உற்ற துணையாக இருப்பது நல்லது. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.